நாங்க ரொம்ப கிளியரா இருக்கிறோம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இட் இஸ் ஆல்ரெடி பீன் பாஸ்ட். இட் இஸ் லா. 543 தொகுதியில 181 தொகுதி மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றியாச்சு. மிஸ்சிவஸா பிஜேபி மகளிர் இடஒதுக்கீடையும் டீலிமிட்டேஷனையும் முடிச்சு போடுறாங்க. மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு டீலிமிட்டேஷன் தேவையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற 543 தொகுதியிலேயே 181 தொகுதி மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்யலாம். தமிழ்நாட்டில் 39 தொகுதியில 13 தொகுதி மகளிருக்கு இடஒதுக்கீடு செய்யலாம். இதுக்கு டீலிமிட்டேஷன் தேவையே கிடையாது. இவங்க ஒரு மிஸ்டிவஸா டீலிமிட்டேஷனை உள்ள கொண்டு வராங்க. பாப்புலேஷன் பேசிஸ்ல டீலிமிட்டேஷன் பண்ணாக்க தமிழ்நாடு தென்னகமும் வஞ்சிக்கப்படும். அதை நாங்க எல்லாருமே கண்டிக்கிறோம். அவங்க இப்ப சில ரீஜனல் பார்ட்டிக்கு ஆசை காட்டுறாங்க. நாங்க பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ண மாட்டோம், 50% யூனிஃபார்மா இன்க்ரீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. 50% யூனிஃபார்மா இன்க்ரீஸ் பண்ணா மேலோட்டமா பாக்குறதுக்கு அந்த பர்சன்டேஜ் மெயின்டைன் ஆகும், எல்லாருக்கும் 50% கூடுற மாதிரி இருக்கும். ஆனா 543 பேர் இருக்கிற சபையிலேயே எங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை. அதனால 850 பேர் சபையில இருந்தாங்கன்னா அந்த சபை ஒன்றும் ஒரு எஃபெக்டிவ் சபையாவே இருக்காது. அது ஒரு யூஸ்லெஸ் சபையாயிடும், சும்மா கூடி கலையிற சபையாயிடும். அந்த சபையோட பர்பஸ் என்ன? சட்டத்தை பத்தி மசோதாவை பத்தி விவாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சபை. அந்த சபை எந்த ஒரு பயனும் இல்லாம போயிடும். ரெண்டாவது ஒன்று தெளிவா தெரிஞ்சுக்கணும், பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் அப்சல்யூட் நம்பர்ஸும் முக்கியம். நமக்கும் பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து இப்போ 40 சீட் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 80 சீட் இருக்கு. எல்லாருக்கும் யூனிஃபார்மா 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு 60 ஆயிடும், அவங்களுக்கு 120 ஆயிடும். அதனால 5 மாநிலங்கள், வட இந்தியாவில் இருக்கிற 5 மாநிலங்கள்ல மட்டுமே ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றாங்கன்னா அதுவே போதும் இந்தியா வாழ்றதுக்கு. சவுத் எல்லாம் இரலவெண்ட் ஆயிடும். ஆனால் அப்சல்யூட் நம்பர்ஸ் மேட்டர். இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இந்த 50% ஈக்குவலா எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்றது மேலோட்டமா பாக்குறதுக்கு பர்சன்டேஜ் ரிசர்வ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா இந்த டெல்டா நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் நமக்கும் பீகாருக்கும் இருக்கிற வித்தியாசம் பெரிய வித்தியாசம் ஆயிடும். அதனால இதை ஏத்துக்கவே முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் 543 பிரிசர்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 543க்குள்ள காங்கிரஸ் இந்த தமிழ்நாட்டுக்கு 39 சீட் இருக்கணும். அதுதான் எங்களுடைய நிலை, அதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. 25 ஆண்டுகள் எப்படி இந்திரா காந்தி 76ல இருந்து 2001 வரைக்கும் பிரிசர்வ் பண்ணாங்களோ, இப்படி வாஜ்பாய் அவர்கள் 2001 2026 வரைக்கும் பிரிசர்வ் பண்ணாரோ, அதே மாதிரி இன்னும் 25 ஆண்டுகள் இந்த 543 மெயின்டைன் பண்ணும். அதுக்குள்ள 39 வச்சுக்கணும் தான் எங்களுடைய நிலை. விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாகவும் மீனம்பாக்கத்திற்கு இடம் கூடுதலாக எடுத்து 2 பாயிண்ட் இதுல. ஒண்ணு, சென்னைக்கு ஒரு சர்வதேச உலகத்தரம் வாய்ந்த ஒரு விமான நிலையம் தேவை என்பதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. ஆனா எந்த ஒரு பப்ளிக் ப்ராஜெக்ட் பண்ணாலும் லோக்கல் ஏரியா கன்சென்ட் வாங்கிட்டு தான் பண்ணணும். லோக்கல் ஏரியா கன்சென்ட் இல்லாம அந்த பகுதி மக்களுடைய ஆதரவு ஒப்புதல் இல்லாம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லேண்ட் அக்விசிஷன் பண்ணா அது ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைக்கு தான் வரும். நீங்க நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கீங்க, இங்கே இந்த பகுதியில் பார்த்துருக்கீங்க. இப்போ கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா லோக்கல் ஏரியாவை கேட்கறமா இல்லையா? அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை கொண்டு போய் எங்கேயாவது போய் ஸ்டோர் பண்ணணுமா லோக்கல் ஏரியா மக்களை கேட்கறமா இல்லையா? அதான் இல்லை. ஸோ லோக்கல் ஏரியா கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோக்கல் ஏரியா கன்சென்ட் இல்லாம அந்த பரந்தூருக்கு முதல்ல பர்மிஷன் வந்ததுனால அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஆனா சென்னைக்கு ஒரு விமான நிலையம் தேவை என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. விரைவில் அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட் எந்த டிலேயும் இல்லாம விரைவில் பண்ணணும். we have already lost many years. அது காம்பன்சேட் பண்ற அளவுக்கு அவங்க விரைவா பண்ணுவாங்கன்னு நம்புறோம். சென்னைக்கு ஒரு விமான நிலையம் தேவை. மீனம்பாக்கம் விமான நிலையம் பத்தாது, அதோட குவாலிட்டி பத்தாதுன்றது எனக்கு சந்தேகமே கிடையாது. இனி இந்தியாவில் இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஏர்போர்ட் மெட்ராஸ் ஏர்போர்ட் தான். யாராவது ஹைதராபாத், பெங்களூர், பாம்பே, டெல்லிக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் ஏர்போர்ட்டுக்கும் அவங்க ஏர்போர்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியும். நிறைய இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் முன்னாடி மெட்ராஸுக்கு வந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ எல்லாமே பெங்களூருக்கு போயிடுச்சு. அவங்க யாரும் வரதில்லை. முன்னாடி பெங்களூர்லேருந்து யாராவது வெளிநாடு போகணும்னா சென்னைக்கு வெளிநாடு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகிறாங்க. ஒரு எக்கனாமிக் இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்குது. அதனால இதை விரைவில் பண்ணணும். எனக்கு ஏர்போர்ட் ஏ இடத்துல வரணும், பி இடத்துல வரணும்னு எனக்கு ஒன்றும் பெரிய ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. எனக்கு வேண்டியது சென்னைக்கு ஒரு சர்வதேச அளவிலான வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் போகணும். இப்போ இருக்கிற ஏர்போர்ட் டோட்டலி இன்அடிக்குவேட், பேட்லி மெயின்டைன்ட் அண்ட் பேட்லி மேனேஜ்ட்.
நமக்கு வந்து அவங்க வந்து NEP-யோட பணத்தை வந்து முடிச்சு போடுறாங்க. நீங்க NEP-யை ஒத்துக்காட்டி நான் இந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு. அவங்க எல்லாமே ஸ்கீமோட ஃபண்ட் டெவல்யூஷனை வந்து டை அப் பண்ணி அவர்களுடைய திட்டங்களுக்கு வந்து முழுமையாக ஆதரவு கொடுக்காட்டி அவங்க பணம் கொடுக்கலன்றது யதார்த்த உண்மை. நம்மளுடைய டேக்ஸ் கான்ட்ரிபியூஷனுக்கும் நமக்கு வர டெவல்யூஷனரி ஃபண்ட்ஸும் டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்த் இந்தியாவுக்கு நமக்கு ₹1 டேக்ஸ் கட்டினோம்னாக்க நமக்கு 29 காசா என்னதான் வருது. அவங்க எல்லாம் ₹1 டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு ₹1 மேலேயே நிதி போகுது வடமலையில். கூட்டத்தொடர்ல கூட பொருளாதார அணுகுமுறை மத்திய அரசோட பொருளாதார அணுகுமுறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பா இருக்கு? நிறைய பாதிப்பு இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லணும். மற்ற எம்பிஸும் இருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க. 2.1 சொல்றேன். இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து பெரிய பாதிப்பு வரும். விவாதமே இல்லாமல் அது வந்து நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா அது வேற காரணத்துக்காக பாராளுமன்றம் நடக்கல இன்னைக்கு. ஆனால் அது வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் போடலாம். அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கிற மைன்ஸ் அண்ட் மினரல், இப்போ இங்கே சாண்டா இருந்தாலும் சரி, குவாரியா இருந்தாலும் சரி, அதற்கு ரேட்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிர்ணயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாஸ்ட் டியூஸ் இருந்தாலும் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிற அளவுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை பற்றி யாரும் ரொம்ப விவாதம் பண்ணுறது இல்லை. நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசியலில் அதெல்லாம் விவாதம் பண்ணாமல் நிறைய பஞ்ச் டயலாக் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விவாதம் பண்ணணும். இது எவ்வளோ பாதிப்பு, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை மற்ற ஸ்டேட்டுக்கும் அது பெரிய பாதிப்பு வரும். நம்மளுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஸ்டேட்ஸ் வந்து மைனிங் ரைட்ஸில் வர, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸில் வர ரெவன்யூவை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பட்ஜெட் இருக்கு. அதுலேயே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பெரிய பாதிப்பு இருக்கும். FCRA சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணல. அதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரிக்கு அனுப்பிட்டாங்க. அது முழுக்க வந்து சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், NGOs, அப்புறம் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், குறிப்பாக வெளிநாட்டில இருந்து டொனேஷன் வாங்குகின்ற NGOs, அதுக்கப்புறம் வெறும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, அவங்களையெல்லாம் குறவலையை நெரிப்பதற்காக, அவர்களை கண்ட்ரோல் செய்வதற்காக ஒரு 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 ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ரினியூ பண்ணாட்டி கூட அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை எடுத்துக்கலான்ற கொடூரமான சரத்தெல்லாம் இருந்து இப்போ அது வந்து ஜாயின்ட் கமிட்டிக்கு போயிருக்கு. அதுல ஒரே நிமிஷம் அதை சொல்ல விரும்புறேன். ஒரு தோழர் கார்த்தி சிதம்பரம் சொல்றது ஒரு நல்ல கருத்தை சொன்னார். FCRA சம்பந்தம். FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 தான் இப்போ கொண்டு வர நினைக்கிறது. கடந்த காலங்களில் நிறைய அதுக்குண்டான திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த முறை கொண்டு வர திருத்தங்கள் ரொம்ப வந்து யாரை பாதிக்கலாம்? தொண்டு நிறுவனம் சொல்றது சிறுபான்மையினர் மத்தம் கிடையாது. பொதுவாக யார் தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதிகளை நம்பி தொண்டு நிறுவனம் நடத்துறவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்ற விரும்புறது, இது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் பாதிக்காது. உதாரணம், இங்க திருநெல்வேலியில் இருக்கிறோம். இங்க புனித சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கு. இங்க சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கு, சாரா டக்கர் காலேஜ் இருக்கு பெண்களுக்காக. அங்க MP இருக்கிற திருச்சியில கிட்டத்தட்ட 150 வருஷம் பழமையான சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி இருக்கு, ஜமால் முகமது கல்லூரி இருக்கு. இதுல மெஜாரிட்டி யார் படிக்கிறாங்கன்னா ரொம்ப ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த இந்துக்கள் படிக்கிறாங்க. நீங்க அதனால மைனாரிட்டிஸ் மாத்திரம் கிடையாது. இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த சிறுபான்மை நடத்துற இந்த நிறுவனங்களை படிக்கிற யாரு மேக்ஸிமம் படிக்கிறானா? வசதி இல்லாத இந்துக்கள். அவங்களுக்கு வந்து நல்ல கல்லூரியில சேர்க்கணும், நல்ல பள்ளியில சேர்க்கணும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ் நடக்கிற, இந்த சிறுபான்மை நடத்துற இது போன்ற இதுலதான் பள்ளி கல்லூரியில படிக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவம். நீங்க இன்னைக்கு ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மருத்துவமனையும் இல்லாத நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்க பல பகுதிகளில் மருத்துவமனைகள் யார் ஆரம்பிச்சாங்கன்னா சிறுபான்மையினர் ஆரம்பிச்சாங்க. அது வந்து இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு காலப்போக்கில் நீங்க மருத்துவமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அந்த அவங்களுடைய பங்களிப்பு வந்து மிகப்பெரியது. நீங்க இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமா இருக்கு, ஒரு டெவலப் ஸ்டேட்டா இருக்குன்னா ஒரு விஷயம்னா திராவிட இயக்க கொள்கைகள் அன்னைக்கு கொண்டு வந்த சீர்திருத்தங்கள். ஆனா 50 விழுக்காடு மேல யாருடைய பங்களிப்புனா சிறுபான்மையினர் நடத்தின கல்வி நிறுவனங்களுடைய பங்களிப்பு முக்கியமான சொல்றேன். இன்னைக்கு இந்த FCRA வெளிநாடு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதுல வந்து பல புதிய மாற்றங்களை கொண்டு வராங்க. அதுல என்ன முக்கியமா என்னன்னா, இந்த வெளிநாடு இதுல இருந்து நீங்க நிதி வாங்கியதை வச்சுக்கோங்க. முக்கியம் ஒரு சின்ன ஒரு மதம் சொல்றேன். ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க, ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க. அதுல வந்து 1,99,00,000 வந்து நீங்க லோக்கல் டொமஸ்டிக் ஃபண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. 1 லட்சம் வெளிநாட்டு நிதி. ஆனா அந்த 1 லட்சத்துக்காண்டி ஏதோ லைசன்ஸ் ரினியூ பண்ண முடியல, இல்ல அதுல ஏதாவது அவங்க ஏதோ பிரச்சனை இருக்கு, கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கன்னா அன்னைக்கே வந்து அது டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி சொல்லிட்டு ஒன்றிய அரசு அமைக்கிற ஒரு ஒரு அதிகார மையம் அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. தற்காலிகமா குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அவங்க அந்த லைசன்ஸை புதுப்பிக்கலன்னா அந்த 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 அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன வேணா பண்ணலாம். ஒண்ணு அவங்க நடத்தலாம், இல்ல வித்து ஒன்றிய அரசுடைய
கான்சாலிடேட்டட் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு போய் அவங்க சேர்த்துடலாம். இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கு. சிறுபான்மையர் மாத்திரம் கிடையாது, இந்த சிறுபான்மையர் இதுல கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனையில் பயன்பெற லட்சக்கணக்கான இந்துக்களையும் இது பாதிக்குங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்றேன். இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் கார்த்திக் சிதம்பரம் சொன்ன மாதிரி அதை இப்ப என்னன்னா பாஸ் பண்ணல, இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஜேபிசி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதை அனுப்பிச்சிருக்காரு விவாதத்துக்கு. ஏன் அனுப்பிச்சாங்கன்னா, எங்களை போன்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பின் காரணமாக இன்னைக்கு ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஜேபிசிக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்க சார். மக்களவையும் மாநிலங்களும் கூட்டி வச்சாங்கன்னு வச்சுங்களேன், ஈஸியா தான் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இடத்துல ஜேபிசி ரிப்போர்ட் இல்லை, ஜேபிசின்னு கூடவும் இல்லை அமையவும் இல்லை. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை விவாதிச்சுட்டு அது ஜேபிசி நடக்கும்போது அதுக்கு பப்ளிக் ஒப்பீனியனையும் கேட்பாங்க, கேட்டு தான் பண்ணோம். இப்போ இருக்கிற டிராஃப்ட் நாங்கள் 2 பேர் இப்போ இருக்கிறது சட்டம் இல்லை, டிராஃப்ட் ரொம்ப டேஞ்சரஸ் டிராஃப்ட். தம்பி சொன்னது போல ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் கூட வெளிநாட்டுல வந்திருந்தா கூட அதுல ஏதாவது ஒரு வயலேஷன் இல்லை இவங்க ஏதாவது ஒரு லேப்ஸ் ஆயிருக்குனாக்க அந்த என்டையர் அசெட்டை அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமா எடுத்துக்கலாம். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஒரு லேப் மட்டும் கட்டுறீங்க, நீங்க லேப் மட்டும் கட்டுறீங்க, அந்த ஒரு டொனேஷன் மூலமா கட்டுறீங்க, உங்களுடைய லைசன்ஸ் லேப்ஸ் ஆயிருச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் லேப்ஸ் ஆயிருச்சு. அதனால அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு அந்த லேபை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, லேபை மட்டும் தனியாக எடுக்க முடியாதுல்ல, ஃபுல் ஸ்கூலையும் எடுத்துருவாங்க. ஸ்கூலையும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் மூலமா எடுத்துருவாங்க. அதனால ரொம்ப டேஞ்சரஸ். இது பேர் தான் வெப்பனைசேஷன் ஆஃப் லா. ஒரு சட்டத்தின் மூலமாக அதை ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களுக்கு எதிர்த்து பேசும் இயக்கங்கள். இது அதை சொன்ன மாதிரி இது ஒன்று ரிலிஜியஸ் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது. சிவில் சொசைட்டி, ஆம்னெஸ்டி இன்டர்நேஷனல், டாக்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ், இந்த மாதிரி பிபிசி, இந்த மாதிரி நான் ப்ராஃபிட் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷனையும் குறவழியை நெரிக்கிறதுக்காக வெப்பனைசேஷன் ஆஃப் லா தான் பார்க்குறோம். இப்போ ஜேபிசிக்கு போயிருக்கு. நான் ஜேபிசின்னா ஃபார்ம் ஆகல, ஜேபிசி ஃபார்ம் ஆகும், அதில் சர்வ கட்சியிலும் இருப்பாங்க. அது இருக்கப்பறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம். இன்னொரு முக்கியமான அம்சம் எஃப்சிஆர் என்னன்னா, மாநில அரசு இங்க இருக்கிற சட்டத்துறை ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த எஃப்சிஆர்ஐ சம்பந்தமா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதுக்கு அவங்க எந்த ஒரு விசாரணை செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம எந்த விசாரணை நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது அது ஒரு அம்சம், முக்கியமான அம்சம் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் இஸ் a ஸ்டேட் சப்ஜெக்ட். நீங்க இது மாநில அரசு முடிவெடுக்க வேண்டியது. அது என்னன்னா, இன்னைக்கு எந்த ஒரு எஃப்சிஆர் வெளிநாட்டு நன்கொடை சம்பந்தம் ஏதாவது தவறு நடந்து மாநில அரசு அது தெரிஞ்சிருந்தாலுமே ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இது இன்ஃப்ரிஞ்சஸ் அப்பான் ஸ்டேட் ரைட்ஸ். இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. இட் கோஸ் அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம். திமுக இல்லாத இந்திய கூட்டணி எப்படி இருக்குது? பலமா இருக்குதா? நாடாளுமன்றத்துல சரி, இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நேரத்துல அவங்க இல்லாத இந்திய கூட்டணி எப்படி இருக்கு? ஒன்னு 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். சில சமயம் மாநிலத்துல கட்சிகள் போட்டியாக இருக்கலாம், ஆனா ஒரு நேஷனல் லெவல்ல கோஆபரேட் பண்ணும். இதுக்கு உதாரணம் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி. அதில் டிஎம்கே தான் அது முடிவு பண்ணணும். ஸ்டேட்ல கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா நேஷனல் லெவலில் வரும்போது செக்குலரிசம், ஃபெடரலிசத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க எந்த பக்கத்துல இருக்கணும்னு அவங்களுக்கே தெரியும். அது அவங்க இன்னைக்கு பல மாற்றங்கள் இந்தியாவில் வந்துட்டு இருக்கு, வேகமா வந்துட்டு இருக்கு. இளைஞர்கள் மத்தியில பல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு, குறிப்பாக ராகுல் காந்தியோடைய அவுட்ரீச், அதுக்கப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொட்டஸ்ட், ஜார்க்கண்ட்ல மாணவர்களோட ப்ரொட்டஸ்ட், இதெல்லாம் இப்போ பார்க்கும் பொழுது பாஜகவுடைய அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு சமுதாயத்திலே உருவாயிட்டு, பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல சொசைட்டிலே உருவாயிட்டு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்க வேணும், அவங்க எந்த பக்கத்துல இருக்காங்கன்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். அதனால தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இருக்கின்ற இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல சில கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நேஷனல் லெவல்ல ஃபெடரலிசம் அண்ட் செகுலரிசம் பக்கம் இருக்கிறார்களா இல்லையா என்று அவர்கள் தான் விஜயனுடைய பிம்பம் மிகப்பெரிய அளவுல இருக்குது. அவருக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு இருக்குது. அவரை பிரதமர் வேட்பாளராக நான் கொண்டு வருவோம்னு அவங்க அமைச்சர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்கும், எல்லா அரசியல் கட்சிக்கும், குறிப்பாக ஒரு பர்சனாலிட்டியை மையமாக வைத்து நடக்கும் அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே அவர்களுடைய தலைவர் ஒரு தலைவியை ஒரு லார்ஜர் லைஃபாக பார்த்து அவர்களுக்கு ஒரு ஸ்கை ஹை அம்பிஷன்ஸ் இருக்கிறது இயல்பு. அந்த கட்சிக்கு அந்த ஆசை இருக்கிறதுனால அதை பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியாவுக்கு பிரதமர் ஆகணும்னா இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றத்தில் 272 தொகுதி ஒரு கட்சி ஜெயிக்கணும், இல்லை ஒரு கூட்டணி ஜெயிக்கணும். அந்த கூட்டணிக்கு ஒருத்தர் தலைவர் ஆகணும், இல்லை அந்த கட்சிக்கு அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும். அவர் தான் இந்தியாவுக்கு பிரதமர் ஆக முடியும், அவரோ அவர்களோ தலைவர். அந்த நிலை யாருக்கு வேணா வரலாம். இன்னைக்கு ஜனநாயகம் அந்த உரிமை உண்டு. அதனால எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. அதனால எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனாலே அது அவங்க கட்சி, அவங்களுடைய தலைவர்,
அவங்களுடைய இயக்கம். அதை பத்தி அவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னாக்க நான் ஒன்றும் அதை ஒன்றும் சொல்லலை. நேற்று 2-3 நாளைக்கு கூட பார்த்தேன், அன்புமணி ராமதாஸ் கூட சொன்னார் 2031 முதலமைச்சர் ஆகும்னு சொன்னார். அது அவருடைய கட்சி எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம், அவருடைய அபிமானிகள் விரும்புறாங்க, சொல்றாங்க. அவங்க அவங்களுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு நான் என்ன, எனக்கு ஒன்றும் கமெண்ட் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க வெற்றி பெற்றால், எங்களுக்கு அந்த 272 இலக்கை நாங்கள் தொட்டால், எங்களுடைய பிரதமர் தெளிவாக எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி தான் இருப்பார்கள். எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எங்களுக்கு அதில் மாற்றம் இல்லை. ஹோம் மினிஸ்டரோட தமிழக வருகைக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் இருப்பதா தெரிய வருது. சட்டமன்றத்துல கூட அந்த 850 நோக்கி அப்படிங்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலையில அங்கே அதை வலியுறுத்ததுக்கு அவர் முதலமைச்சர் வலியுறுத்த தவறிவிட்டதாக அது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஒரு புறம் இருக்கக்கூடிய இந்த நிலையில தொடர்ந்து அந்த அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் தொடர்ந்து அதாவது கூட்டணிக்குள்ள தொடர்ந்து எதிர்கருத்துக்கள் தொடர்ந்து வைக்கப்படுவது போன்ற ஒரு நிலை இருக்கு. உங்க மாநில தலைவர் கூட அதற்கு அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறக்கூடிய சூழல் இருக்கு. ஏன் ஒரு விரிசல் ஏற்படக்கூடிய நிலை தற்போது ஏற்பட்டுட்டாங்க? ஹோம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரை பார்க்கறது ஒன்றும் ஒரு அபூர்வமான விஷயமே கிடையாது. ஆண்டுதோறும் நடக்கிற கான்ஃபரன்ஸ் தான் இது. நேஷனல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. இப்போ ரீஜனல் நடத்திருக்காங்க. இது ஒன்றும் அபூர்வமான மீட்டிங்க ஒன்றும் கிடையாது. இதனால ஒன்றும் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்லாம் ஒன்றும் வரல தமிழ்நாட்டுக்கு. சட்டமன்றத்துல என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க? 543 பிரிசர்வ் பண்ணணும். அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்கு 39 இருக்கணும். அதுதான் சட்டமன்றத்தோட நிலை. அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளோட நிலையும் அதுதான். அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சீஃப் மினிஸ்டர் படிச்சிருந்தா அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு பியூரோக்ரசி கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்றாங்க. இந்த முன்னாடி எல்லாம் எங்க கவர்மெண்ட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தியா இருந்தாலும் சரி, நரசிம்மராவா இருந்தாலும் சரி, மன்மோகனா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டின்னு கேபினெட்ல ஒரு கமிட்டி இருக்கும். அதுல சீனியர் மினிஸ்டர்ஸ் 3-4 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் படிப்பாங்க. இன்னும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வரல. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். இவங்களுக்கு கவர்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால இவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வராதனால கொஞ்சம் பியூரோக்ரஸி கொஞ்சம் டாமினேரிங்கா இருக்கிற மாதிரி படுது. எனக்கு அவங்களே ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க, லெஃப்ட் பார்ட்டிஸ் நடத்துற போராட்டத்துல கலந்து கூடாது, சிஜேபியில. இது கவர்மெண்டோட நிலை கிடையாது. இது பியூரோக்ரஸி அவருடைய ஓவர் எந்தூசியாசம், ஓவர் ரீச்ல நடத்துறது. இதை அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அசம்பிளியில சொன்னதுதான் கவர்மெண்டோட பொசிஷன், அசம்பிளியில சொன்னதான் கூட்டணியோட பொசிஷன், அசம்பிளியில சொன்னதான் அத்தனை கட்சிகளோட பொசிஷன். அது அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சாங்கன்னா அது இவங்களுடைய ஓவர் சைட் இல்லாத காரணத்துக்காக வந்திருக்கு. அது போக போக அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களும் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க நம்புறேன். நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு விஷயம் சொல்லணும். நம்முடைய சகோதரர் கார்த்தி சொன்ன மாதிரி அந்த 543ங்கிறது அந்த ஃப்ரீஸுங்கிற நாங்க எல்லாரும் ஒரே ஒத்த கருத்துல இருக்கிறோம் நாங்க. ஆனா புதுசா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அந்த நாங்க 50% ஓவரால் இன்க்ரீஸ் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் 50 விழுக்காடு கூடும்போது அதை நாங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதுலதான் பிரச்சனையே. அந்த 543 அந்த ஃப்ரீஸுங்கிறது தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை, தென் மாநிலத்துக்கு தேவை. நீங்க இந்த டீலிமிட்டேஷன்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒண்ணுமே கிடையாது, அக்லீட் தான் ஒண்ணு இருக்கு. நீங்க இப்போ அவங்க குழப்பறதே அதான். இன்னைக்குடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்களுக்கு ஆதரவு ஒரு நாளிதழ்ல அரைப்பக்கத்துக்கு அமித்ஷா என்ன சொல்றாரோ அது அப்படியே அதுல வந்திருக்கு. இந்த 50% ப்ரொபோர்ஷனல் இன்க்ரீஸ் நமக்கு நல்லதுதான், அப்படி நம்ம ஏத்துக்கலாங்கிற கருத்தை கடந்த 3 வாரமா திமுக மறைமுகமா சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் ஒரு டீல் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். நான் நீங்க வேணா வச்சுக்கோங்க, அது சொல்லிடுறேன் நான். நீங்க ஒரு நிமிஷம், எண்ணிக்கை மத்திய வச்சு பார்லிமெண்ட் கிடையாது. பார்லிமெண்ட் இஸ் a place where we debate, where we discuss. நாடாளுமன்றத்தை அதுதான். நீங்க நிர்வாகத்தை சொல்றீங்க. நீங்க 18 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியை நீங்க 15 லட்சமா மாத்தும் போது அதிகபட்சம் 15 லட்சம் குறைய போகுது. நான் உனக்கு கேட்கிறேன், நான் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு 5 வருஷத்துல எல்லா ஊருக்கு போக முடியாதுன்னு கேட்கிற முடியாது. அதனால ஒரு பெரிய நீங்க நிர்வாகத்துக்கு லோக்கல் பாடிஸ் பவர் கொடுங்க, நிறைய நிதி கொடுங்க, அதிகாரங்கள் கொடுங்க. அதை வச்சு நீங்க அதிகாரத்தை நீங்க நிர்வாகத்தை நீங்க சீர்படுத்த முடியும். பார்லிமெண்ட்ல ஒண்ணு கேட்கிறேன், ஜனத்தொகையின் அடிப்படையில் நீங்க கூட்டுறீங்க வச்சுக்கோங்க. டிலிமிட்டேஷனா 1 man 1 voteங்கிறத வச்சு நீங்க பிரின்சிபல் போறீங்க. அதன்படி சரி இன்னைக்கு 850 கூட்டுறீங்க. நம்மளோட இன்னைக்கு ஃபர்டிலிட்டி ரேட் என்ன? தமிழ்நாடு 1.3. நம்முடைய ஜனத்தொகை பெருக்க விகிதம் கிட்டத்தட்ட 1.3 தான். ஆனா பீகார் 3, நீங்க உத்தரப்பிரதேஷ் 2.6. மறுபடியும் 2050ல இதே ஜனத்தொகை பெருக்கும் போது இந்த 850 1200 ஆக்குவீங்களா? அங்க என்னென்ன நடக்கும் பார்லிமெண்ட்? நான் அதுதான் சொல்றேன். சைனீஸ் மாடல் ஒண்ணு இருக்கு.
அதாவது இன்னைக்கு எல்லா பொருட்களும் மைக் முதல்ல மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா வந்துருச்சு. இன்னைக்கு டெமோக்ரஸியும் இருக்குது. இன்னைக்கு சைனீஸ் மாடல நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா சைனால பார்லிமெண்ட் வந்து நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் ஒன்று இருக்கு. 2997 பேர் இருக்கிறாங்க. அதுல வருஷத்துல 2 வாரம் தான் கூடுவாங்க. 2 வாரத்துல வந்து அத்தனை நீங்க பாலிசிஸா இருக்கட்டும், சட்டங்களா இருக்கட்டும், இல்ல பட்ஜெட்டா இருக்கட்டும், எல்லாமே பாஸ் பண்ணிடுவாங்க. கைத்தட்டி மேஜத்துக்கு இன்னைக்கு அதை நோக்கி போயிட்டு இருக்குவாங்கிறது இன்னொரு பதில். அவங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சிட்டிங் டேஸை கூட்டுவோம்னு சொல்றாங்க. சிட்டிங் டேஸ் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு செஷன் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. கடந்த 16th and 17th லோக்சபா வந்து வரலாற்றிலே குறைஞ்ச நாட்கள் இந்த 2 செஷன் தான். நாங்க போறோம். நாங்க பேசுறதுக்கு இதே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. 543 இருக்கு இல்லாத போது 850 முடியுமா? அல்ல பிற்காலத்தில் அது 1200 மாத்தும் போது அது முடியுமா? ஜனநாயகமே செத்து போயிருந்தேன்னு சொல்றேன். பார்லிமெண்ட் இஸ் a place for discussion, debates. அதுதான் அது அந்த புரிதல் முதல் மக்களுக்கு வேணும், பத்திரிகையாளருக்கு வேணும். புதிய அறிவிப்புகள் 3 சிலிண்டர் இலவசம், ஒரு இலவசம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. 2.5 lakhs per annum அப்படிங்கிறது சரிதானா? 6 சிலிண்டர் சொன்னாங்க, 3 சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வந்து அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைய உள்ளார்கள். காலையிலே மதுரையில் இருந்த கேள்வி கேட்டாங்க. அதை நான் வந்து ஏத்துக்கல. இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான இன்செக்யூரிட்டியும் தேவை கிடையாது. இவங்க ஒரு இன்செக்யூரா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இவங்களை தவிர்த்துட்டு யாரும் அரசாங்கம் அமைக்க முடியாது. இவங்களுக்கே 106 பேர் இருக்காங்க. அப்புறம் 10-12 பேர் மற்ற கட்சியில இருந்து எல்லாம் ஆதரவு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கு. 5 வருஷம் நடத்தலாம். இவங்களுக்கு வேற எந்த எம்எல்ஏயும் தேவையில்லை. யாரையும் ராஜினாமா பண்ணி அவங்கள வந்து இடைத்தேர்தல் உருவாக்கி இவங்க கட்சியில சேர்க்கக்கூடாது. அதை வந்து நான் ஏத்துக்கல. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மக்களுக்கு செய்யும் அநீதியா தான் நான் பாக்குறேன். இது இஸ் நாட் டெமோக்ராட்டிக். இவங்க யாரையும் அந்த மாதிரி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு அப்பீலே கொடுக்குறேன், இந்த மாதிரி ராஜினாமா பண்ணிட்டு வரவங்களுக்கு இடைத்தேர்தலில் சீட்டும் கொடுக்கக்கூடாது. உற்பத்தியாகக்கூடிய கரும்பு வந்து எத்தனை நாளுக்கு திருப்புறாங்க அப்படிங்கிறாங்க. இம்போர்ட் பண்ண போறோம் போல இருக்கு. சர்க்கரையை இப்ப இம்போர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எத்தனால் பாலிசினால வண்டிக்கும் மோசம், நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பாலிசிக்கும் மோசம். இதுக்கு முழுக்க திரு மோடி அவர்களும் கட்கரி அவர்களும் தான் விளக்கம் கொடுக்கணும். விளக்கமா கொடுக்கறது இல்லை 2 பேரும். இவ்வளவு இந்த எத்தனால் போடுறதுனால வண்டியெல்லாம் நிறைய வண்டி சீஸ் ஆகுது. அந்த இன்ஜின்லாம் கெட்டு போகுது. இவ்வளவு எத்தனால், அதனால எந்த விதமான ஃபியூவல் எஃபிஷியன்சியும் இன்னும் வரல. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நெட் இம்போர்ட்டரா ஆக போறோம். நம்ம வந்து சர்க்கரையை வந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைக்கு நம்ம வந்துட்டோம். 2029 1000 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்காங்க. 4 மாவட்ட மக்களோட வாழ்வாதாரம் மற்றும் தாமிரபரணி. அதை வந்து ஆற்றை சுத்தப்படுத்தாம ஆற்றுநீர் சுத்தப்படுத்தாத ஒரு சர்ச்சை நிலவிட்டு இருக்கு. அந்த நடைமுறைக்கு வருமா? அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? 1031 கோடி ரூபாய் அலாட் பண்ணி அதை பொறுத்தவரையும் தற்போது தமிழக அரசு, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த பட்ஜெட்ல சுற்றுலாத்துறையின் சார்பில் ஒதுக்கப்பட்ட நிதியில் 58 கோடி ரூபாயை நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள் அதற்காக ஒதுக்கிவிட்டார். அந்த தொகை விரைவில் வந்துவிடும். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு அனுப்பவில்லை. 1000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தேன். அதன் அடிப்படையில் அமைச்சரையும் சென்று சந்தித்தேன். அப்போது அமைச்சர் வந்து டிபிஆர், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்கள், அதன் அடிப்படையில் நாங்கள் பணம் கொடுப்போம் என்று வாக்குறுதி அளித்தார்கள். கடந்த ஆட்சி காலத்தில் அந்த டிபிஆர் தயாரித்து அனுப்பப்படவில்லை. தற்போது அந்த டிபிஆர் தயார் ஆகிவிட்டது. இன்னும் 1 அல்லது 2 வாரத்தில் அந்த டிபிஆர் மத்திய அரசுக்கு செல்லும். சென்றதற்கு பின்னால் மத்திய அரசு படிப்படியாக அந்த தொகை ஒதுக்கி அதை சுத்தப்படுத்துவது என்பது அது ஏராளமாக பொல்யூஷன் இருக்கின்றது. அந்த பொல்யூஷன் முதலில் நிறுத்தணும். ஏன்னா அது நல்ல குடிதண்ணீராக இருந்து மலையிலிருந்து வருது. அது ஏராளமான ஆர்டிபிஷியல் பொல்யூஷன், வீடுகளில் இருந்து வர கழிவுகள் இருக்குது. அதை சுத்தப்படுத்துவதற்கு ஸ்டீவேஜஸ் அங்கங்கே போட்டு அதை சுத்தப்படுத்த வேண்டும். கரைகள் பல இடங்களில் உங்களுக்கு தெரியும், என்னைக்குமே தாமிரபரணி தண்ணியினால திருநெல்வேலி அழிஞ்சதில்லை. ஆனா கரைகள் இன்றைய ஆக்கிரமிப்பும் அப்படி இருக்கிறனால இன்னைக்கு பெரிய மழை வாய்ந்தால் திருநெல்வேலியில் பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த கரைகளை சரி பண்ண வேண்டும். அதோடு உள்ளே இருக்கின்ற மிக பிரசித்தி பெற்ற மண்டபங்கள், கோயில்கள் உள்ளே இருக்கு, அதை புனரமைப்பு செய்ய வேண்டும். அந்த டிபிஆரில் எல்லாம் தெளிவாக சொல்லி இருக்கின்றோம். அந்த டிபிஆரின் அடிப்படையில் பணம் ஒதுக்குவதற்கு பின்னால் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும்.